அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம், ஸ்டாலினை தூக்கிய பறக்கும் படை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. அனைவருக்குமே தெரியும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய வாழ்வாதாரங்களை பார்த்தீங்கன்னா முன்னேற்றும் வகையில் ஒரு நலத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா செய்து வருவதாக சுற்றுப்பயணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் அதிரடியாக மூட்டை மூட்டையாக பணங்கள் சிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா அவர் ரகசியமாக 540 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணங்களை கொண்டு சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பறக்கும்படை தூக்கியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அயராமல் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் உழைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெய்டுகள் நடந்தது. ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும், அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டில் அதிரடியாக ரெய்டுகள் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலும் ரெய்டுகள் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்ய போகிறதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. இதெல்லாம் கட்டாயம் இன்னும் ஒரு சில தினங்களிலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகனுடைய சொத்துக்கள் அதே மாதிரி அவரும் கைது செய்யப்பட போகிறாரு. இதைத் தொடர்ந்து தான் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலும் ரெய்டு நடந்தது. இந்த ரெய்டின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடித்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவை ஒழிக்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அதிரடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு கெச்சு போடக்கூடிய நிலையில் தான் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அதிரடியாக ரைடு. அதே மாதிரி அவர் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய நிலையில் அவருடைய வழக்கில் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதே தொடர்ந்து இப்போ தான் முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா பணங்கள் கோடி கோடியாக பார்த்தீங்கன்னா இருந்தது. 540 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருந்ததாக முதல்வர் ஸ்டாலினுடைய குடோனியில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருந்த நிலையில் அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா பணங்கள் மூட்டை மூட்டையாக சீக்கிருக்கு. இதனால் இப்போ தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்திருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.